ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம ரொம்ப நாளாச்சு கிச்சன் பக்கம் வந்து ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த கோவிட்-19 வீட்டில் இருக்கோம் இல்லையா, அதனால் பிள்ளைங்களுக்கு நான் பாடம் நடத்தி யூடியூப்பில் போகிறதுனால இந்த கிச்சன் பக்கம் கொஞ்சம் வர முடியல. இன்றைக்கி ஒன்று பெருசாக ஒன்று நம்ம பார்க்க போகிறதில்ல. எல்லார் வீட்லேயும் நம்ம கோதுமை வாங்கி வீட்டில் அரைப்போம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரேஷன் கடையில் போய் நம்ம கோதுமை விட்டுருவோம். அது ஒரே குப்பையும் கூடும் அப்படியே கல் மண்ணமாக தர்றாங்க. அதை நம்ம காய வச்சு அரைச்சி சுத்தம் பண்ணிவிட்டு மிஷினில் அரைச்சிட்டு வருவோம். அரைச்சி வந்து நம்ம அப்படியே பயன்படுத்துவோம். சில பேர் அப்படியே பயன்படுத்துவீங்க, சில பேர் செழிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அதை பற்றி தான் நான் ஒரு விழிப்புணர்வு வீடியோ போடலான்னு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கோதுமை வாங்கிட்டு வந்து அரைச்சிட்டு நம்ம அப்படியே பயன்படுத்தக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன தான் அவங்க மிஷினில் நைஸாக அரைச்சி கொடுத்தாலும் கூட இப்போ பாருங்கள், நான் இந்த ரெண்டு இந்த கரண்டியால் ஒரு 2 கரண்டி நான் மாவு எடுத்திருக்கேன். இதில் இப்படி பாருங்கள், இப்படி நல்லா நீங்கள் சலிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் பார்த்திங்கன்னா உமி தேங்கும். இப்போ நம்ம பொதுவாகவே அப்போல்லாம் வந்து நெல் ஊற வச்சு மிஷினில் அரைப்பாங்க. அதில் வந்து அரிசி பாதியாக குருணை பாதியாக வருவாங்க, உமி தனியாக போயிடும். இப்போ இதில் பாருங்கள், நம்ம காய வச்சு நம்ம எவ்வளோ தான் சுத்தம் பண்ணிட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாலும் கூட அதுலேயும் நமக்கு உமி இருக்குது. இதை நீங்கள் நல்லா அப்படி சலித்து பார்த்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அடியில் தேங்கியிருக்கும். இப்போ பார்க்கலாம் இதில் எவ்வளோ உமி தேங்கியிருக்குன்னு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வந்து உங்களுக்கு ஒரு 2 ஸ்பூனு தான் இதில் ஒரு 2 ஸ்பூனு தான் நான் இப்போ எடுத்து சலிச்சிருக்கேன். அதில் பாருங்கள் எவ்வளோ உமி இருக்குன்னு பார்த்தீங்களா. இது மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இன்றைக்கி ஒரு 3 கிலோ அரைச்சிட்டு வந்தேன். அதில் இன்னும் பாதி மாவு தான் சலிச்சிருக்கேன். அதில் பாருங்கள் இதில் எவ்வளோ உமி இருக்குன்னு. இந்த உமியெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே போனால் நமக்கு கெடுதல் தான். நீங்கள் அது அப்படியே அள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வலுவலுன்னு இருக்கும். இதை வந்து நம்ம சலித்து எடுத்துட்டோம்னா இது நமக்குள்ளே வயிற்றுக்குள்ளே போகுது. பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவே நம்ம ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுத்தம் பண்ணி சாப்பிட்ணும். இது வந்து ஈஸியான வேலை தான். ஒரு சனியாயில் லீவில் இருக்கும்போது கூட நீங்கள் மாவு அரைச்சிட்டு வந்து இந்த மாதிரி சலிச்சுட்டு பயன்படுத்துங்க. நம்ம அவசர அவசரமாக வேலைக்கு போகும்போது தான் நம்ம அப்பப்போ சலிச்சிட்டு இருக்க மாட்டோம். எனவே இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வீடு தேடி வரும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.